டல்லா இருட்டாதான் இருந்திருக்கும். அதை வந்து கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மரத்து மேல இருக்கக்கூடிய அந்த வெயில், அதுக்கு மேல இருக்கக்கூடிய வானம், அது எல்லாமே கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகத்தான் செய்யும். அப்பதான் இந்த சப்ஜெக்ட் நமக்கு வந்து கிளீனா எக்ஸ்போஸ் ஆகி கரெக்டா தெரியும். இதோட ஃபார்முலாவே இப்படிதான் ஒர்க் ஆகும். சோ இப்ப இந்த 5 பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருச்சா? இதுலயும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது எப்படி வந்துட்டு கேமரால ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி நம்பர்ஸ்ல அதை வந்து குறிப்பிடுறாங்க, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அப்பர்ச்சர்னா என்ன, சட்டர் ஸ்பீட்னா என்ன, ஐஎஸ்ஓனா என்னங்கிறதுக்கு நம்ம போட்டோகிராஃபி பிளேலிஸ்ட்ல 3 வீடியோஸ் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்கேஸ் புரியல அப்படின்னா சொல்லுங்க, திரும்ப சிம்பிளா அதை வந்துட்டு எளிமையா புரியுற மாதிரி இன்னொரு வீடியோ ஒண்ணு பண்ணிடலாம். ஓகே, சோ இந்த வீடியோ தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவானாலும் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க, பார்த்து அவங்களும் கத்துக்கிட்டோம். மறக்காம நம்மளோட டிஜிட்டல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாபா.